உதாரணத்துக்கு இந்த தொகுதி எடுத்துக்க ஐயா, பெரம்பலூர். தமிழகத்தில் பின்தங்கிய பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருப்பது பெரம்பலூர் தொகுதி. இன்னைக்கு பாரிவேந்தர் என்கின்ற மனிதனுடைய அசாத்திய முயற்சியால், அசாத்திய முயற்சி எனக்கு தெரியுங்க, பலமுறை பேசுவோம். மத்திய அரசு நம்முடைய அமைச்சர்களை சென்று சந்திக்கும் பொழுது பலமுறை பேசும். ஐயாவுடைய கனவு இந்த தொகுதிக்குள்ள ஒரு ரயில் வண்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவுங்க. எத்தனை முறை பேசுவார், பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவார். ஆனா இன்னைக்கு ஐயாவுடைய கனவு 2023 ரயில்வே பட்ஜெட்ல அது நனவாகி இருக்கிறது நினைக்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அரியலூர்ல இருந்து பெரம்பலூர், இங்கிருந்து நாமக்கல்லுக்கு போற அந்த ரயில்வே லைனை கொண்டு வரணும். எத்தனை ஆண்டு கால போராட்டம், ஒரு தனி மனிதனுடைய போராட்டமாக இருந்து 2023 ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான குழுவை அமைத்து